புதினால கமகமன் வாசனை இருக்குது அப்படின்ற காரணத்துக்காகவே அதை பல இடத்துல நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த புதினாவை வச்சு பிரியாணி செஞ்சால் சொல்லவா வேணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு புதினாவை வாஷ் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் தண்ணி ஊற்றி விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய், ஹோல் கரம் மசாலா, ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்து நறுக்கி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிட்டு அரைச்சி வச்சிருந்த புதினா விழுதையும் அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு புதினால இருக்க தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் குக் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. 1:1.5 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 3 விசில் போல் விட்டு எடுத்து ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் கிளறி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு தான் பாருங்களேன், சொல்லவே தேவையில்ல.